அதாவது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா HTMLோட ஒரு ஸ்ட்ரக்சரு அந்த டாக் டைப் அந்த இதுக்கு வந்து வெர்ஷன் 5க்கு வந்து டாக் டைப் கொடுத்துருக்காங்க. HTMLோட அந்த ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்கு அதுக்குள்ளே ஹெட்டர் டேக் இருக்குது, அதுக்குள்ளே பாடி டேக் இருக்குது, ஹெட் டேக்குள்ளே டைட்டில் டேக் இருக்குது, மெட்டா டேக் இருக்குது. மெட்டா டேக்னா என்ன, டைட்டில் டேக்னா என்ன, இதெல்லாம் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போன வீடியோவோட லிங்க்கு தரேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ரன் பண்ணுறது. கீழே வந்து வெல்கம் டு அகமது HTML டுட்டோரியல்ன்றது ஒரு வெப்சைட்டில் அந்த நேம் எப்படி வர்றதுன்றது முதற்கொண்டு போன வீடியோவிலேயே நம்ம பார்த்துருப்போம். அதை வந்து நீங்கள் முந்தின வீடியோவோட அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட்டிங் டேக் ஹெட்டிங் டேக்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஹெட்டிங் டேக் வந்து 1 to 6 வரைக்கும் இருக்குது. H1 to H6 வரைக்கும் இருக்குது. இப்போ H1 டேக், H1 க்ளோஸ் டேக், லோரம்ன்றது அந்த விசுவல் ஸ்டுடியோக்காரங்களே கொடுக்கப்பட்ட ஒரு பேராகிராஃப் இது மாதிரி, அதனால் அதை சும்மா ஜஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். லோரம்ன்றது ஒரு கண்டென்ட்டு. H1ன்றது ஹையஸ்ட் சைஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹச்னாவே ஹெட்டிங்கோட ஹையஸ்ட் சைஸ் வந்து H1ன்னு மென்ஷன் பண்ணால் உள்ளே இருக்க அந்த கண்டென்ட் வந்து சைஸு பெருசாக காட்டும். அதுவே H6 அந்த அப்படின்னு ஓப்பன் டேக் டு H6 ஓப்பன் டேக், H6 க்ளோஸ் டேக்னு கொடுத்து நடுவில் அந்த கண்டென்ட் கொடுத்தோம்னா அது வந்து லோயஸ்ட் சைஸாக காட்டும். அதாவது H1 to H6 வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், H1 வந்து சைஸு பெருசாக இருந்துச்சுன்னா H2 வந்து அதோட சின்னதாக இருக்கும், H3 அதோட சின்னதாகவும், H4 அதோட சின்னதாகவும், அப்படியே H6 வரைக்கும் சைஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். இது வந்து நான் படிக்கிற இடத்துல நான் சொன்னேன். ஆனால் அந்த சார் என்ன சொன்னார்னா, H1 to H6 வந்து சைஸை மென்ஷன் பண்ணி இருக்காது, அந்த கண்டென்ட்டோட இம்பார்ட்டண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி இருக்கும். எப்படின்னா, ஹெட்டிங் நம்ம ஒரு பெரிய ஹெட்டிங் கொடுக்குறோம்னா அது H1ஆகவும், செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஹெட்டிங் வந்து சப்ஹெட்டிங் அது சைஸ் சின்னதாகவும், தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஹெட்டிங் வந்து அதோட சைஸ் சின்னதாகவும் நம்ம கொடுப்போம். அந்த இம்பார்ட்டன்ஸை மென்ஷன் பண்ணி தான் இந்த H1 to H6 இருக்கும். அது சைஸுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் சைஸுன்னு தான் நிறைய வீடியோலாம் நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சைஸுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே கேட்டாலும் ரெண்டையுமே சொல்லுங்கள். ஒரு ஹெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த H1 to H6 அந்த சைஸை வேரி பண்ணி காட்டும், அந்த திக்னஸை வேரி பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு கன்வே பண்ண முடியுமோ எல்லா விதத்துலையும் கன்வே பண்ணி காமிச்சிருங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து நான் போன வீடியோவில் காமிச்ச அந்த ஸ்ட்ரக்சர் இது தான். அதில் எப்படி வெல்கம் டு அகமது HTML டுட்டோரியல்னு காமிச்சோமோ, இப்போ அந்த பேராகிராஃப் நம்ம எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஹெட்டிங்கில் உங்களுக்கு எப்படி அந்த சைஸை புரிய வைக்கின்றது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ நேரம் எப்படி நான் தியரியாக சொல்லணும், அதை ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கலான்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ H1 சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி மாற்றிட்டேன், H1 ஓப்பன் டேக் டு H2 க்ளோஸ் டேக்னு. இதை ஒரு 1 2 3 4 H1 to H6 வரைக்கும் நான் சொன்னனால ஒரு 6 இது டேக்ஸாக வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். H1 H2 H3 H4 H5 H6ன்னு சொல்லி ஒரு 6 வேரியண்ட்டாக நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரோமில் வந்து அதோட கண்டென்ட்டோட அந்த வேரியஸ் வந்து உங்களுக்கு, அதாவது ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது உங்களுக்கு ஈஸியாக உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ H1 மட்டும் நார்மலாக போடுறேன். H1ல் வந்து நம்ம எப்படி வந்து அதோட சைஸ் வந்து எப்படி காமிக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த க்ரோமில் வந்து H1ன்றது பெரிய சைஸாக காமிச்சிருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. H1ன்றது பெரிய சைஸாக காமிச்சிருக்கும். இப்போது அதை வேரியஸாக நம்ம காட்டும் போது எல்லாத்தையும் வந்து இப்போ எல்லாத்தையும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட அந்த நம்பர்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். H2 H3 H4 H5 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸோடு காட்டும் போது தான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். அந்த Hனா என்ன, எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை புரிய வைக்கும், உங்களுக்கு புரியும். இப்போ வெல்கம் டு அகமது HTML டுட்டோரியல்ன்றது H1 அந்த சைஸ் வந்து வித்து வந்து அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவே வந்து நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ரன் பண்ணலாம். அல்லது ரன் பண்ணாமல் அதே க்ரோமில் போய் நம்ம அங்கே மேலே இருக்க அந்த ரெஃப்ரெஷ் இருக்குல்ல, அந்த ரெஃப்ரெஷை நம்ம கிளிக் பண்ணாவே போதும். நமக்கு அடுத்து நம்ம என்னென்ன இந்த கோடிங்கில் நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு இடையும் ரன் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து ரன் பண்ணி போகும்போது க்ரோமா இல்லை எட்ஜா என்னென்னு காமிக்கும். அது நம்ம க்ரோம் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம க்ரோமில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா H1 H2 H3 H4 H5 H6 அதோட வெரைட்டி ஆஃப் திக்னஸ், சைஸஸ், இம்பார்ட்டன்ஸ்,
ஒரு ஹெட்டிங் எப்படி இருக்கும், ஒரு சப்ஹெட்டிங் எப்படி இருக்கும், அதோட சப்ஹெட்டிங் எப்படி இருக்கும், அதாவது ஒரு கண்டென்ட்டோட லெட்டர்ஸோட சைஸஸ் எப்படி வேணால் சொல்லலாம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து H1 to H6. இந்த வீடியோவில் எப்படி ஹெட்டிங் பார்த்தீங்களோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் ஒரு இன்லைன் சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்லைன் சிஎஸ்எஸ்ன்றதே வேறு டாபிக் தான், HTMLக்கு அடுத்த டாபிக் தான். அதை நம்ம டேக்குள்ளே எழுதும் போது இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ HTMLக்குள்ளே அது எழுதுறதுனால அதையும் இதில் பார்த்து அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஜஸ்ட்டு அதை ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. இன்லைன் சிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்லைன் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு பேராகிராஃப் டேக்னா என்னென்னா, பேராகிராஃபில் வந்து இப்போ லோரம்னு சொல்லி விசுவல் ஸ்டுடியோவில் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க ஒரு கண்டென்ட் ஆஃப் பேராகிராஃப். லோரம் டைப் பண்ணி கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு தடவையும் வேரியஸ் ஆஃப் பேராகிராஃப் வந்து ஷோ ஆகும். ஒவ்வொரு லோரம் போட நம்மளுக்கு வேரியஸ் ஆஃப் பேராகிராஃப் வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ நம்ம லோரம்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் போய் அங்கே க்ரோமில் போய் ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஷோ ஆகிறது. ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணும்போது அங்கே கீழே வந்து பேராகிராஃப் வந்து எனக்கு ஷோ ஆகும். இதுதான் அந்த பேராகிராஃபுடைய அந்த கண்டென்ட்டு. இப்போ பேராகிராஃப்னா என்ன, ஹெட்டிங்னா என்னன்னு மட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம்னா என்ன, இருக்க டேக் ஒன்று நம்ம பார்த்துட்டே போவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்லைன் சிஎஸ்எஸ் காமிக்கிறோம். இதுக்கு முந்தின வீடியோ ஸ்ட்ரக்சரை பற்றி போட்டிருப்போம், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். HTML கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம்.